ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான கேரட் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/4 கிலோ கேரட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கேரட் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வேக விடுங்க. அப்புறமா ஒரு மிக்ஸி ஸ்டாரில் 5 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. 3 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு தயாராகிருச்சு. கேரட் நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் கேரட் மசாலா பண்ணலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை 1 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேக விடுங்க. அப்புறமா இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நாம் இப்போ மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நாம் வேக வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துக்கலாம். கேரட்டை நல்லா மசாலா பொருட்களோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், மசாலா பொருள்லாம் நல்லா வெந்து கேரட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேரட் இந்த மாதிரி டிஷ் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.